மண்டபத்துக்குள்ளே போய்கிட்டு இருக்கோம். உள்ளே போனவங்களையும் மகாகவி பாரதியோட மிகப்பெரிய சிலை நிறுவப்பட்டிருக்கு. அதை சுற்றி அவருடைய பராசக்தி வணக்கம், கனிநிலம் வேண்டும், அன்னை வேண்டும்னு அவருடைய கவிதைகள்லாம் எழுதி வச்சிருக்காங்க. மேலே அந்த பக்கத்தில் இருக்குது. இது அவரோட வாழ்க்கை குறிப்பு பற்றி போர்டு இருக்குது. நீங்கள் எப்படியும் வந்து பார்த்துக்கோங்க. மேலே ஃபுல்லாக அவருடைய கவிதைகள் எழுதி வச்சுருக்குங்க. இந்த பக்கம் இங்கிலீஷ் இருக்குது. இது பின்பக்கம் ஒரு கலையரங்கம் இருக்குது. மாதவி பாரதியோட கலையரங்கம் இது. நான் மேலே உங்களுக்கு போய் காட்டுறேன். தெரியுதா? மகாகவி பாரதியார் கலையரங்கம். அதுக்கடுத்து ஒரு சின்ன பார்க் மாதிரி இருந்திருக்கு. இப்போ மக்கள் அதிகமாக பயன்படுறதில்லை நினைக்கிறேன். சின்ன பார்க்கு, மரங்கள் நிறைந்து அருமையான இதாக இருக்குது. இதுக்கு அடுத்து இருக்கிறது அவங்களுடைய தொழில்நுட்ப கல்லூரி பாரதியார் பாலிடெக்னிக் இருக்குது. திருப்பிக்கிட்டு வந்தோம்னா மகாகவி பாரதியாரின் படைப்புகள் மாவீரர் வாழ்ந்த காலத்தில் வெளியான நூல்கள் இது. அதுபோக இது மேலே உள்ளவங்களோட கவிதைகள் எழுதி வச்சுருக்காங்க. தெரியுதான்னு தெரியல. இது அவர் இயற்கை படைப்பு. மறைவுக்கு பின்னர் இது பாரதியார் இருக்கும்போது அவர் இறந்த பிறகு கதவு பூட்டி இருக்கு.